ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிப்பியில் ஒரு கிறிஸ்பியான க்ரன்ச்சியான வெஜ் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோஸ் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஒன்று நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிடுவோம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச காய்கறியை இப்போ இதில் ஆட் பண்ணிடுவோம். இதில் உப்பு சேர்த்துருக்கேன், அது எனக்கு போதுமானது. நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வதக்கி விட்டால் போதும். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இப்போது இது மிளகாத்தூள் போடுறதுனால ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொத்தமல்லி போட்டு இதில் இறக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தோசையை ஊற்றிடுவோம் பேனில். இப்போ இதை நல்லா ஆறட்டும். தோசை பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன், அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கப் மைதா எடுத்து அதில் உப்பு போட்டு கரைச்சி நான் இதை தோசை மாவு பதத்தில் வச்சுருக்கேன். இப்போ இதில் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துருவோம். இதை நம்ம திருப்பி போடக்கூடாது, 1 சைடு மட்டும்தான் வேகணும். இதில் ஆயிலை நம்ம ஆட் பண்ணிடுவோம். பாருங்கள், இது திருப்பி போடாமல் இப்படியே நான் 1 சைடு மட்டும் தான் எடுக்க போகிறோம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம இதில் எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது இது எப்படி நம்ம பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இப்போது இதை மைதாவை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒட்டுறதுக்காக. இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இது உள்ளே இருக்கிறது கொஞ்சம் வேகும். திருப்பி போட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம்.
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குன்றதை பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா உள்ள கிரன்ச்சியாக வெஜ் ரோல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.